அதே போல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எது? அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் பண்றாங்களே, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அதாவது இதுக்கு பிறகு கொடுக்க மாட்டேன், அதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, நீங்கள் அதாவது இந்த மன்னிக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு ஏன் சத்தியம், நன்மை செய்ய மாட்டேன்னு ஏன் சத்தியம் பண்றீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பவில்லையான்னு கேட்டேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹோட பள்ளி வாயில நடக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்துட்டீங்களா, சைத்தான் இப்படியெல்லாம் தூண்டுறான்னு சொல்லி ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை அவர் சொல்றாரு, கொஞ்சம் கழிச்சு விடுங்க அப்படின்றார், கொஞ்சம் குறைச்சு விடுங்க, அல்லது கடனை எனக்கு கழிச்சு விடுங்க, வேண்டாம் கடனை வேண்டாம்னு சொல்லுங்கன்றார். அல்லாஹ் மீதானே அவனோட கடனை நான் கழிக்க மாட்டேன்றார் பள்ளி வாயிலுக்குள்ள. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வளவு பாடுபடுத்திக்க வாய்ப்பு இருக்கு விளங்கிட்டா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உடனே கடனை கழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் திரையை விலக்கி கேட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டேன். எப்படி சொல்லலாம், எனக்கு கடனை கழிக்கிற அளவு எனக்கு சிச்சுவேஷன் என்ன இல்ல, நான் நெருக்கடியில் என்ன செய்யறேன், இது ஓகே. இது எப்படி சத்தியம்? சைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா, நன்மை அது சைத்தானுடைய வேலையை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது. அல்லாஹ்வின் மீது தானே, இது என்னத்துக்கு, அல்லாஹ் தஆலா உனக்கு கழிக்கிற அளவுலான எனக்குரிய சூழ்நிலை என்னது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ண உடனே யார் அப்படி சத்தியம் பண்ணதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க. அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் இப்படி என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இப்படி என்ன அர்த்தம், பாதியை கழிச்சு விடுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த செய்தி அந்த சஹாபி உடனே என்ன செஞ்சாரு, செய்தார்னு பார்க்க. இந்த சத்தியம் பண்றது சைத்தாண்ட வேலையில உண்டு, உதவி செய்யறது பாவத்துக்கு உதவிக்கு சைத்தான் செய்யற வேலையில உண்டது சத்தியம் பண்ண வைக்கிறது. பல இடங்களை சைத்தான் அப்படி சத்தியம் பண்ண வைப்பான். அந்த விருந்தாளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒரு விருந்தாளி வராரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கட்ட அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாரு. அபூபக்கர் எல்லாம் வந்தா தான் நான் சாப்பிடுவேன்ட்டாங்க. எல்லாரும் சொல்ற விஷயம். வந்து பார்த்தா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க வந்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் சொல்லிட்டாங்க. அபூபக்கர் கோவம் வந்துட்டு, இவ்வளவு லேட்டா இருந்தாங்க சாப்பிடலன்னு. அல்லாஹ்வின் மீதானே உங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்ட்டார். அல்லாஹ்வின் மீதானே நான் சாப்பிட, நீ உங்களுக்கு தானே சாப்பாடு வச்சுட்டு போனீங்க, ஏன் சாப்பிட இப்படி கேட்கறது வேற. அல்லாஹ்வின் மீதானே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். சாப்பிடல, இப்ப நீங்க சாப்பிடுங்கன்றார். யாரு? அபூபக்கர் சாப்பிட்டு நிக்கிறாங்க, சாப்பாடு குறையுது இல்லை. இதை பார்த்துட்டு மனைவிட்டு கேட்கிறாங்க, சாப்பாடு குறைஞ்சுதானே கேட்கிறாங்க. குறையுது. நான் பண்ணின சத்தியம் வந்து சைத்தான் செஞ்ச சத்தியம் தான், இது வந்து ஷைத்தான் எனக்கு ஏற்படுத்தி விட்டது. அடுத்தது வரப்போறது பரக்கத். அபூபக்கர் அவனுக்கு பங்கு இருக்க கூடாது, அபூபக்கர் அவனுக்கு பங்கு இருக்க கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்க நிகழப்போகுது. சைத்தான் சத்தியம் பண்ண வச்சு எப்படியாவது ஒரு பரக்கத்தான உணவுல இருந்தேன்னு இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு சத்தியத்தை பண்ண வச்சுட்டான். பண்ண வச்சதுல பரக்கத்து வந்துருது. உடனே அபூபக்கர் எல்லாம் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்கன்னு வருது. அதை அந்த எஞ்சின சகனை கொண்டு போய் பள்ளியில வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் என்ன செய்யுது வருகிறது. அப்ப அபூபக்கர் சத்தியத்தை முடிச்சா என்ன செய்யணும், அடுத்தது 3 நோம்பு என்ன செய்யணும் பிடிச்சி. அப்ப சைத்தானுடைய வேலை கண்டு ஒரு மனிதர் பாவம் செஞ்சுட்டீங்கிறார், ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் அட்வைஸ் பண்றது, பாவம் செய்யாத அல்லாஹ் பார்த்துட்டீங்களா, இதுதான் தபுக்கீத்ன்றது. இதுதான் தபுக்கீத் என்ன, அட்வைஸ் பண்றது. உனக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லையா, நீ இப்படி என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாய், அல்லாஹ் தண்டிச்சா, இது ஓகே. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு சைத்தான் பார்த்தா இவனை வழி கெடுக்கிறதை விட இவனை வழி கெடுத்துட்டா நல்லதுன்னு இப்படி பாவம் செய்யறான்னு இவரை தூண்டி விட்டார். வேற இந்த மனிதனை அவர் டெவலப் ஆகி என்ன செஞ்சுட்டாரு, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வின் மானவ அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். ஹதீஸ்ல என்ன வருது, நான் மன்னிக்க மாட்டேன் எந்த அதிகாரத்தை கையில் எடுத்து சத்தியம் பண்ணவன் யாரு, அவன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டு உன்ன நரகத்துல நான் நுழைப்பேன். இப்ப நீங்க பாருங்க ஷைத்தானுடைய உதவியாளர்கள் என்றது எப்படியெல்லாம் ஷைத்தான் இதுக்குள்ள வருவாங்க. அசருக்கு பின்னால் யார் சத்தியம் பண்றாரோ அவருடைய வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம போயிருமுன்னு வருது. ஹலாலான வியாபாரத்துக்கு தான், ஹராமான வியாபாரத்துக்கு இல்லை. ஏன்? அசரு புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம், மார்க்கெட் மூடுற டைம், அப்ப எல்லாம் சத்தியம் பண்ணி தான் டெவலப் ஆகும், எல்லாம் அனுப்பிடுறது. ஹாஜி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வாங்கின விலையில உங்களுக்கு தாரு, நீங்க என்பதனாலதான் இது, இல்லைன்னா மற்றவனுக்கு இந்த ரேட் நான் வச்சதே இல்லை எல்லாருக்கும் சொல்றது, எல்லாருக்கும் சொல்லி அங்க அல்லாஹ்வின் மீது ஆணையா, அல்லாஹ்வின் மீது ஆணையா, அல்லாஹ்வின் மீது ஆணையான்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது வந்து அதாவது முன்ஃபிகத்துன் லிஸ்ஸிலா, உங்களோட பொருளை கொண்டு போய் சேர்த்துரும், ஆனா அதாவது உங்களோட பரக்கத்தை வந்து இல்லாம ஆக்கிடும். இந்த சத்தியம் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். எவ்வளவு நம்ம எந்த பகுதியால நம்ம வந்து ஷைத்தானுடைய வலைக்குள்ள என்ன செய்கிறோம், அகப்படுகிறோம் பாருங்க. இன்னொரு சில செய்திகளை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவரிடத்துல வந்து ஒரு திருடர் கொண்டு வரப்படுறார். இது இமாம் தஹபி சஹீஹ் என்று சொல்லிக்கிறாரு, தனிப்பட்டது அதுவும் நம்ம பார்க்கல. அதாவது ஒரு திருடர் கொண்டு வரப்பட்டது, ரசூலுல்லாஹ்வோட முகம் மாறிட்டு, அதாவது கைவெட்டப்படுது. ரசூலுல்லாஹ்வோட முகம் என்ன செய்யுது? மாறிட்டு ஒரு கஷ்டம் மாதிரி. அந்த கை வெட்டுறது என்னது? கஷ்டம் மாதிரி ஒரு இடத்துக்கு என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் என்ன செய்கிறது? மாறி விடுகிறது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கஅன்னக கரிஹத கதஅஹு, கை வெட்டுறதை நீங்க வெறுத்தீங்க போல. அவருடைய கை வெட்டு சட்டத்தே இல்ல, இவருடைய கை வெட்டப்படுவது உங்களோட மனசு என்னது? வெறுத்தீங்க போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாயம்னாஉனி, அந்த மாதிரி வெறுப்பதற்கு எனக்கு என்ன தடை? அந்த மாதிரி வெறுப்பதற்கு எனக்கு என்ன தடை? வலா தகூனு அவுனல் லிஷைத்தானி அலா அஹீக்கும், உங்களோட சகோதரருக்கு எதிராக சைத்தானுக்கு உதவியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்படின்னா என்ன? என் சகோதரனுடைய கை வெட்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். அவனுக்கு ஒரு கை வெட்டி சரி வராது, அவனை கொன்றிக்கணும்ன்றான். விளங்கிட்டா? அவனை கொன்றிக்கணும், அதாவது அவ்வளவு பக்தி. விளங்கிட்டா? அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாயம்னானி, எனக்கு அதை தடுக்கிறது எது? லா தகூன அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், உங்களோட சகோதரனுக்கு சைத்தானுக்கு எதிரான உதவியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேள்வி கேட்டது ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தண்டனை கொடுப்பதை நினைத்து ரசூலுல்லாஹ் மனசுல என்ன செஞ்சாங்க? மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்படின்னு ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுவதற்கும் அல்ல, ஒரு சகோதரனுடைய கை என்ன செய்து வெட்டப்படுகிறது என்கின்ற அந்த எண்ணம் காரணம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை பாருங்க, அதாவது நிறைய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா ரஅய்தும் அஹாக்கும் காரிஃபன் தம்பன், உங்களுடைய சகோதரர் ஒருவர் பாவம் செய்வதை நீங்கள் கண்டால் ஃபலா தகூனு அஅவானன் லிஷைத்தானி அலைஹி, உடனே சைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண போயிராங்க. இப்படி உங்கள் சகோதரன் பாவம் செய்வதை கண்டால் ஓடி போய் யார் ஹெல்ப் பண்றது? சைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் போய் விடாதீர்கள். தகூலோட எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹும்ம இஹ்ஸி, யா அல்லாஹ் இவனை கேவலப்படுத்து, அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவனை சபி, நாசமா போகட்டுவேன், இப்படி சொல்ல வேண்டாம். இப்படி சொல்ல வேண்டும். இப்படி சொல்றது என்ன? ஷைத்தானுக்கு நீங்கள் உதவியாளர்களாக மாறுகிறீர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டு சொல்றாங்க, வலாக்கின் ஸலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். என்ன ஆஃபியத்தை கேட்கிறது? அல்லாஹு தஆலா எங்களை இந்த பாவத்துல விழாம என்ன வெச்சானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆஃபியத்தை என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும், இப்படி கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னா அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு, நாங்கள் அதாவது நபியுடைய தோழர்கள் நாங்கள், குன்னா லா நகூலு ஃபீ அஹதின் ஷைஅன் ஹத்தா நஅலம அலா மா யமூத், யாரை பற்றி நாங்கள் தீர்ப்பு சொன்னதில்லை, முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள யாரை பற்றியும் நாங்கள் தீர்ப்பு சொன்னதில்லை மரணிக்கின்ற வரைக்கும். அந்த மௌத்து இறுதி முடிவு இருக்குதே, இந்த இறுதி முடிவை காணுகின்ற வரைக்கும் நம்ம யாரை பற்றி என்ன செய்வதில்லை, தீர்ப்பு சொல்வதில்லை. அவனுடைய இறுதி மரணம் அவனை காட்டும், அவன் குஃப்ர்ல மரணிக்கிறானா ஹக்கில் மரணிக்கிறான், இறுதி மரணம் காட்டும். இந்த இடையில நடக்கக்கூடிய பாவங்கள் கண்ணியங்கள் இதை வச்சு நம்ம என்ன செய்வதில்லை, தீர்ப்பு சொன்னதில்லை. நாங்கள் நபியுடைய தோழர்கள், எனவே நீங்க யாரையும் இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. போற நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு பாவம் செய்த ஒரு மனிதர் இருக்கிறார். இவரை திட்டி தீக்கிறதா அவர்களுடைய வேலை, திட்டி தீக்கிறதா வேலை, திட்டி தீக்கிறதா வேலை என்று அதை கண்ட அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அரஐதும் லவ் வஜத்துமுஹு ஃபீ கலீபின் அகுன்து முஸ்தக்ரிஜிஹி, ஒரு பள்ளத்துல விழுந்து அவர் இருப்பதை கண்டால் நீங்கள் அவரை வெளியெடுப்பீர்களான்னு கேட்கிறாங்க. அந்த பள்ளத்திலிருந்து வெளியெடுப்பீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப சொன்ன அப்படி கேட்ட நேரத்தை அவங்க சொல்றாங்க, ஆம் நிச்சயமா பள்ளத்துல விழுந்தா என்ன செய்வோம், நாங்க வெளியெடுக்கத்தான் செய்வோம் என்றாங்க. கால ஃபலா தசுப்பு அஹாக்கும், பாவத்தில் விழுந்து இந்த சகோதரனை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏச வேண்டாம். நீங்க என்ன செய்ய தெரியுமா? வஹ்மதுல்லாஹ் அல்லதி ஆஃபாக்கும், இந்த இடத்துல விழாமல் உங்களை பாதுகாத்தானே ரப்பு, அவனை முதலாவது புகழுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி, என்ன இது போன்ற பாவத்திலிருந்து ஆஃபியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே என்ன எல்லா புகழும் என்று சொல்லி புகழுங்கள் என்று சொல்லிட்டு, அஃபலா துபுகிது, அப்படி என்று சொன்னால் நீங்க அவரை, உங்களுக்கு அவர் மீது கோபம் வரலன்னு கேட்கிறார், அவர் செய்த வேலை மீது உங்களுக்கு கோபம் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கால இன்னமா உபுகிது அமலஹு ஃபஇதா தரகஹு ஃபஹுவ அஹி, நான் அவரது செயலை வெறுக்கிறேன், அவருடைய செயலை நான் வெறுக்கிறேன், அதை விட்டு விட்டால் அவர் எனது சகோதரன், இதுதான் என்ன வெறுப்பு என்று சொல்லி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா ரஐதும் அஹாக்கும் ஜல்ல ஜல்லத்தன்,
உங்கள் சகோதரர் ஒருவர் ஒரு வழி தவறி விட்டார் அப்படி என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபகவ்விமுஹு வஸத்திது, அவரை நேர்படுத்துங்கள், அவரை நேர்படுத்துங்கள், அவரை அதாவது சரியான முறைக்கு நீங்க கொண்டு வாருங்கள். சொல்லிட்டு சொல்றாங்க வதுல்லாஹ யதூப அலைஹி வ யுராஜிஅ பிஹி இல தௌபா, அல்லாஹ் தஆலா அவருக்கு பாவம் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள், திரும்பி வருவதற்கு என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க. அதே நேரத்தில் நீங்க என்ன செய்ய, வலா தகுனு அவானல் லிஷைத்தானி அலைஹி, ஷைத்தானுக்கு உதவியாளராக மாற வேண்டாம். இது உங்களுக்கு ஒன்று புரியுது, ஷைத்தானுக்கு உதவியாளராக மாற வேண்டாம் என்ற வார்த்தை சஹாபாவுக்கு மத்தியில மிகவும் பிரபல்யமா என்ன செஞ்சீங்க இருந்தீங்க. ஆனா ஷைத்தானுக்கு உதவி எப்படி செய்யறேன்னே நமக்கு தெரியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன, நாங்க உதவி செய்யாத சமுதாயம், சஹாபாக்கள்ல உதவி செய்தவர்கள் ஷைத்தானுக்கு இருந்தார்கள் அர்த்தம் அல்ல. நமக்கு ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன செய்யறேன்னு தெரியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். வழங்கிட்டா அந்த அளவுக்கு நாம் அந்த பாதையில் என்ன செஞ்சிட்டோம், போய்விட்டோம் என்பதுதான் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அதாவது மிக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி இது பாவத்தில் இருப்பவர்களை பரிகாசிப்பதை குறிப்பதாக சொல்லுகிறார். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகசிக்க வேண்டாம் என்பதில் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, திருத்துங்க, அதெல்லாம் செய்யுங்க, பரிகசிக்க வேண்டாம். நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி அதே சோதனையில உங்களை என்ன செய்யலாம், விளைவிக்கலாம் என்று சொல்லி என்ன, அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் செய்து நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க.